இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்றது? ஒன்னு குறையுதா? ஏதோ ஒன்னு குறையுது. இல்ல எல்லாமே கரெக்டா போட்டேனே. என்ன நடக்குதுங்க? ஜானு, மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துக்கு புது டிஷ் ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம் ஜானு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல. தமிழ் தான் ஏதோ குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சார், கரெக்டா சொன்ன தமிழ். ஏதோ ஒண்ணு குறையுது. அப்படியா? என்ன ஜானு? ஒரு நிமிஷம் இரு. இதுல கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் ரிச்சா இருக்கும். அந்த குறை தெரியாது. ஓ, அவ்வளவுதானே? ஊத்திட்டா போச்சு. குடி ஜானு. பட் நான் படிச்ச வரைக்கும் இந்த டிஷ்ல தேங்காய் பால் சேர்க்கணும்னு சொல்லவே இல்லையே. சிபி, நான் சொன்னதை செய் கண்ணா. சரி ஜானு. ஜானு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தமிழ், ஜனாமா, நீ டேஸ்ட் பண்ணி பாரு. சரிங்கம்மா. ஜனாமா, இப்ப செம்மையா இருக்கு ஜனாமா. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. தமிழ் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என்னோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். குடும்பம் தொழில் ரெண்டையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருப்பேன். கடவுளே, சீக்கிரம் அதை நடத்தி வை. ஜனமா, ஜனமா, என்னம்மா, என்னாச்சு? ஏதோ யோசனையில இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல தமிழ். சொல்லுங்கம்மா, ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருந்தீங்க. தமிழ், எனக்கு கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச வரம் நீ. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் இப்படி நிம்மதியா சந்தோஷமா சிரிப்பேன் யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு வாழவே விருப்பம் இல்லாம இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணுச்சு. ஆனா இப்ப எனக்கு வாழ பிடிச்சிருக்கு தமிழ். இந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீர்ந்து இந்த குடும்பம் இன்னும் சந்தோஷமா வாழ போகுதுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்தது நீதான் தமிழ், நீதான். என்ன ஜானு தமிழ் இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க? என்ன சிபி பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? ஆமா ஜானு, கரெக்ட் தான்.